இந்த ராஜ்யத்தின் மேன்மைக்காக வாழப்போகும் இவனது நாமம் வீரசிம்ம காடவராயன். தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. வரும் ஜனவரி 23ஆம் தேதி பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்தில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்று அமமுகவின் அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் தொலைபேசி மூலமாக அழைத்து இத்தகவல் தெரியப்படுத்தப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வரும்போது தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் மிகப்பெரிய மாநாட்டை நடத்த பாஜக அதிமுக முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏற்கனவே அன்புமணி தலைமையிலான பாமக இணைந்துள்ள நிலையில் இப்போது அமமுகவும் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. வரும் ஜனவரி 23ஆம் தேதி பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்தில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்று அமமுகவின் அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் தொலைபேசி மூலமாக அழைத்து இத்தகவல் தெரியப்படுத்தப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வரும்போது தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் மிகப்பெரிய மாநாட்டை நடத்த பாஜக அதிமுக முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏற்கனவே அன்புமணி தலைமையிலான பாமக இணைந்துள்ள நிலையில் இப்போது அமமுகவும் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. வரும் ஜனவரி 23ஆம் தேதி பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்தில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்று அமமுகவின் அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் தொலைபேசி மூலமாக அழைத்து இத்தகவல் தெரியப்படுத்தப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வரும்போது தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் மிகப்பெரிய மாநாட்டை நடத்த பாஜக அதிமுக முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏற்கனவே அன்புமணி தலைமையிலான பாமக இணைந்துள்ள நிலையில் இப்போது அமமுகவும் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.